தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் சிங்கப்பூர் ஜுவல் அதனுடைய 5வது ஃப்ளோர் அப்படின்னு இதுதான் டாப் ஃப்ளோர். அதுக்குள்ளே போயிட்டோம். இதுதான் உலகத்திலேயே செயற்கையாக செய்த நீர்வீழ்ச்சியில் பெரிய நீர்வீழ்ச்சி. நம்ம இதை பற்றி பழைய ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். இருந்தாலும் அதை பற்றி சொல்லியிருந்தேன். இது 2014 ஆரம்பித்து 2019 முடிச்சிருக்காங்க. 6 மாதம். 2019 அக்டோபர் ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரை ஒரு ட்ரையல் ரன் நடத்தியிருக்காங்க. ஓகே, இந்த 6 மாதத்துல அவங்க 1 வருஷத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆட்களை விட அதிகமாக போயிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே கண்களோட காட்சி. இந்த டைம் 2 நிமிஷம் நினைக்கிறேன். ஒரு கலர் மாறி மாறி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த இடம் திருப்தியாக இல்லை. சரி, நாங்கள் என்ன வேற ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2-3 இடத்துல போய் பார்த்தோம். அது அவ்வளோத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அந்த 6 மாதத்தில் 50 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. இதனுடைய பட்ஜெட் $1.7 பில்லியன். மில்லியன் இல்லை, பில்லியன் டாலர், சிங்கப்பூர் டாலர் இது பண்ணி பார்த்துருக்காங்க. டோட்டல் 12 ஃப்ளோர் தரைக்கு மேலே. அதாவது அந்த ஜுவல் இருக்கிறது 5 ஃப்ளோர் தரைக்கு மேலே. அதுக்கு கீழே பார்க்கிங் அது இதுன்னு இருக்குது. 300 கடை இருக்குது அப்படிங்கிறாங்க, சாப்பாடு எல்லாமே சேர்த்து. நீங்கள் இந்த டாப் ஃப்ளோரில் பார்த்தாலுமே நீங்கள் நடந்து போகும்போது டாப் ஃப்ளோர்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மரங்கள், ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்ம தரையில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது 12வது மொத்தமாக பார்க்கும்போது 12வது தரைக்கு மேலே 5வது ஃப்ளோர். இது கம்ப்ளீட்டாக மேலே பூரா ஸ்டீல்லையும் மெட்டீரியலையும் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 10,000 கேலன் தண்ணி, யுஎஸ் கேலன் அப்படின்னாக்கி 37,000. ஒரு கேலன் 3.7. ஸோ 37,000 லிட்டர் தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு உழுது. அவ்வளோ தண்ணி அது கொட்டுது. ஓகே, இது கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூர் பார்க்க வேண்டிய இடம். மிஸ் பண்ணிடாதுங்க. ஓகே, முடிஞ்சாக்கா இது ஃப்ரீ தான். காலையிலேயும் ஒர்க்க போய் பாருங்க, சாயங்காலம் பாருங்க. சாயங்காலம் கலரை நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். மார்னிங் அந்த அளவுக்கு போக முடியாது. நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் வேற அதாவது பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கிற இன்னொரு இடத்துல போய் தேடிட்டு இருக்கோம். அதான் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். நீங்கள் இதை பார்க்க போனீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது அதை இது பண்ணுங்க. ஏன்னாக்கி எல்லா ஃப்ளோரையும் பார்க்கணும். மேலே இருந்து பார்க்கணும், அதுக்கு மிடில் போய் பார்க்கணும், அதுக்கு கீழே போய் பார்க்கணும். இப்போ நாங்கள் மேலே இருந்து அதை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சில நேரத்தில் அது கீழே ட்ரெயின் போகும். நாங்கள் அது பார்த்தோம். என்னது அது வீடியோவில் இல்லை. அது பார்க்கும்போது அதாவது இந்த ஒரு டெர்மினல் இன்னொரு டெர்மினலுக்கு போகிறது. இது 1லேருந்து 2க்கும் 1லேருந்து 3க்கு போகிற டெர்மினல் இது வழியாக தான் போகுது ட்ரெயின். அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். லிஃப்டில் போயிடலாம்ல இல்லையா? இப்போ நாங்கள் இது டாப் ஃப்ளோர். கீழே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறோம். நாங்கள் 3வது லெவலில் இப்போ 5வது 3வது லெவலில் போய் பார்ப்போம். லெவலில் போகணும். ஏர்போர்ட்டில் இதை பார்த்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்த எல்லாமே பார்த்துருப்பீங்க. நாங்கள் காலையில் பார்த்தோம். வாட்டர் ஃபால்ஸ், அது தண்ணி உழலை சுற்றி பார்த்துட்டு போனோம். அந்த வீடியோவில் அது நாங்கள் மலேசியாவுக்கு போகும்போது உள்ள வீடியோவில் பார்த்துக்கலாம். இது 3வது லெவலில் அந்த வாட்டர் உலகத்தை பார்க்கலாம்.
இந்த கலர் டிரான்சிஷன் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரொம்ப நேரம் அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு டிரான்சிஷனை காட்டுறதுக்கு. பட் நீங்கள் உண்மையிலே இருந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப அழகாக அந்த டிரான்சிஷன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இறங்கி சரி நம்ம கீழே போகும் அப்படின்னு அந்த கிரவுண்ட் லெவல் அது அங்கே போனோம் நாங்கள். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பில்டிங்குள்ளே இருக்க ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அவ்வளவு செடியும் கொடியும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு இயற்கையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே இருக்க ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அவ்வளோ அழகாக அவங்க சொல்லுவாங்க. வீடியோவில் இறக்குற இவ்வளவு தான் இதுவரை மட்டும்தான் அந்த வீடியோவில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது என்ன கமெண்ட் போடுங்க, இல்லை உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோ நம்மளை பார்க்குறேன்.